தலைப்பு: பாஸ்தா போடுமா. 4 மணி. அலாரம் அடித்தது. முந்தைய நாள் இரவு பரமாத்மாவுடன் ஒன்றிய ஜீவாத்மா மெதுவாக தன்னோட பூத உடலுக்கு திரும்பி காதுக்கு உயிர் கொடுத்து சாந்தியை உயிர்ப்பிக்கச் செய்தது. மெதுவான சுடுநீரில் ஒரு குளியலை போட்டுவிட்டு, தீபங்களை ஏற்றிவிட்டு, தோட்டத்து செடிகளுக்கு காலை வணக்கம் சொல்லிவிட்டு, பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வைத்துவிட்டு, நடைப்பயிற்சிக்காக வீட்டின் முன்னால் அதிகாலை பொழுதை ரசித்தபடி நடந்தாள். உணவு தயார் செய்து டப்பாவில் போட்டு காலை உணவு தந்து குழந்தைகளை பள்ளிக்கு தயார் செய்த போது பெரிய காக்கா ஒன்று புறாக்கள் நடுவில் உணவு உண்டு கொண்டிருந்தது. ராம் கேட்டான், அம்மா, என்ன காக்கா வந்து சாப்பிடுது போல? ஆமாம் தங்கம், நானும் பார்த்தேன். இந்த காக்கா 2-3 தடவை வந்து பாக்குது. என்ன சாப்பிட இருக்குன்னு. அம்மா, நம்ம தாத்தா சாமி கிட்ட போனதிலிருந்து காக்கா ரூபத்துல வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்வீங்களே, இன்னைக்கு தாத்தாக்கு எந்த பூஜையும் இல்லையே, அப்புறம் ஏன் வருது? சாந்தி ரொம்ப நேரம் யோசித்தாள். நேற்றும் அவள் காக்கையை பார்த்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது. அவள் மேல் பாசம் வைத்த ஒரு ஜீவாத்மா சென்ற வருடம்தான் இறைவன் திருவடியை சேர்ந்திருந்தது. அந்த ஆத்மாவிற்கு நேற்று தலைதிதி. அங்கே போய் குடும்பத்தாருடன் கலந்து கொள்ள முடியாமல் போனது. அவளின் மனம் வேலைக்கு நடுவில் அந்த உயர்ந்த ஆத்மாவின் செயல்பாடுகள், அவர் தம்மை எப்படி உயர்ந்த வழியில் நடத்தினார் என்று ஆழ்ந்திருந்தது. அம்மா, அம்மா. ராமின் அழைப்பு அவளை சுய நினைவிற்கு வரச் செய்தது. சிந்தை தெளிந்தவளாய் தன் குழந்தைக்கு அவனுக்கு புரியும் வகையில் சொல்ல யோசித்தாள். முன்னோர்கள் காக்கா வடிவில் வந்து உண்ணுவது நம் சாஸ்திரங்களில் சம்பிரதாயமாக சொல்லப்பட்டாலும் இன்றைய அறிவியல் உலகில் அது ஒரு மூட நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. தன் குழந்தையும் கல்வி ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் வேளையில் நாம் வந்த பாரம்பரியம், முன்னோர் வழிபாடு, கலாச்சாரம், சம்பிரதாயம் எதையும் இழந்துவிடக் கூடாதென்று விளக்கி கூற விரும்பினாள். சிலவற்றை ஆராயாமல் பெரியவர்கள் சொல்ல நம்புறது எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு மனசுக்கு. இதனால என்ன கெடுதல் வரப்போகுது? காக்கா நம்ம முன்னோரா இருந்தா என்ன? தொடுதல், சுவை, மோப்பம், பார்வை மற்றும் கேட்டல் ஆகிய 5 அறிவு கொண்ட பறவையாக இருந்தா என்ன? ஒரு வாய்ச்சோறு தானே, முடிந்தால் வைப்போம். சில சடங்குகள் சங்கடங்கள் ஆகும் பட்சத்தில் தர்மம் கெடாமல் வழி தேட வேண்டுமே தவிர அதை பழிக்க கூடாது. அடுத்த உயிரையும் வாழ வைக்க வேண்டும் என்று நம் சந்ததியினருக்கு எப்படி புரிய வைப்பது? தான் கொண்ட உறுதியே உயிராக வாழ்ந்த மேன்மை பொருந்திய பீஷ்மரின் கொள்கைகள் கலியுகத்துக்கு ஏற்றது அல்ல என்றுதானே கிருஷ்ணன் அவரை அந்த யுகத்தோடு விடை பெற வைத்தான். செஞ்சோற்று கடன் தீர்க்க ஒரு பெண்ணை காப்பாற்றாமல் விட்டார். தான் எடுத்த சத்தியத்திற்காக தர்மம் அழியும் வேளையிலும் தனக்கு திறமை இருந்தும் நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்காமல் விட்டார் என்று அவரை பழி சொல்வோர் இன்னும் உண்டு. குழந்தைக்கு எப்படி புரிய வைப்பது? சொல்ல ஆரம்பித்தாள். அந்த காக்கையை காட்டி, கண்ணா, இது உங்க பெரிய தாத்தாடா. போன வருஷம் ஊருக்கு போனோமே, நம்ம தாத்தா சாமி கிட்ட அனுப்பி வச்சுட்டு வந்தோமே, அது நடந்து 1 வருடம் ஆச்சு. நேற்று தல திதி. அவங்கள நினைச்சு அவங்க உறவுக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல அவங்கள சாமிய நினைச்சு கும்பிடுவாங்க. நாம ஊருக்கு போக முடியல. உங்களையும் தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நீ அங்க போகாததுனால உன்னை பார்க்க, அக்காவை பார்க்க இங்க வந்திருக்காங்க. ஓ அப்படியா அம்மா? புறா எல்லாத்தையும் பிட்டு முடிச்சிருச்சு. அம்மா, எங்களுக்காக பண்ண பாஸ்தா இருக்கே, அதை வைங்கம்மா, நல்லா சாப்பிடுவாங்க. பாஸ்தாவா? மதியம் குழந்தைகளுக்காக செய்த பருப்பு சாதம் எச்சில் படாம இருக்கே. அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது? பாஸ்தா, கலவை சாதம் இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு. உயிருடன் இருக்கும்போது தாத்தாக்கள் எல்லாம் பேரன் பேத்தி எச்சில் பட்டதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ விரதம், சாப்பாடு சூடா செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விதிமுறையில எதுக்கு இந்த ஒழுக்கம் சாஸ்திரம் கொண்டு வரப்பட்டதுன்னு மறந்து போயிடுச்சு. பிள்ளைங்க வளர வளர அவங்களுக்கு இந்த சம்பிரதாயம் பிடிக்காம போயிடுச்சு. பெரியவங்களும் முன்னோர்களும் பிடிக்காம போயிட்டாங்க. சாந்திக்கு புரிந்தது குழந்தை சொன்னது. நாம் நம்புவது நம்முடன் வாழ்ந்தவர் வந்திருக்கிறார் என்று. உணவு வைக்கும் போது அவருக்கு வைப்பது போல் எல்லாம் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதையே நம்பி வாழை இலை போட்டு தண்ணீர் தெளித்து அறுசுவை விருந்து வைக்க நினைக்கிறோம். இதுவே நம் பாரம்பரியத்தின் உன்னதம். அதனால்தான் பாரம்பரியம், சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் கடைபிடிக்க கடினமாக உள்ள போது அதை பழிக்கிறோம்.
அதிலிருந்து தப்பிக்க நினைக்கிறோம். அதன் விளைவே இன்று நம் இளைய தலைமுறையினர் மேல்நாட்டு மோகத்தில் ஆழ்ந்திருப்பது. அந்த கலாச்சாரத்தில் ஒரு பறவைக்கு அன்னமிட இவ்வளவு கஷ்டங்கள் இல்ல. நாம என்ன மறக்கிறோம்? நம் மூதாதையரே. ஆனாலும் அவர்கள் இப்போது இருப்பது பறவை உடம்பில். நமக்கு என்ன சமைக்கிறோமோ அது அந்த பறவை உண்ணத் தகுந்த உணவாக இருந்தால் கொடுக்கலாம். இன்றைய தலைமுறையினர் வாழை இலை போட்டு அறுசுவை உணவு உண்ண பரிமாற நேரமும் இல்லை, வசதியும் இல்லை. அவர்கள் தாங்கள் செய்த உணவில் காலை வெளியே அலுவல்களுக்குச் செல்லும் முன் சிறிது, அவர்கள் திதி அன்றோ நல்ல நாட்களிலோ பறவைக்கு வைத்துவிட்டு போனால் அதுவே சிறந்தது. முன்னோர்களை நினைக்க, அவர்கள் அனுபவங்களை எண்ணி நம்மை நல்வழிப்படுத்தவே திதி நாட்கள். அவர்கள் பெருமைகளை சொல்லி, அவர்கள் திறமைகளை சொல்லி, நம் குழந்தைகளின் DNA-வில் உள்ள அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். சடங்குகள் சங்கடங்கள் கொண்டு வரல்ல, நம்மை ஒழுங்குபடுத்தவே. எவ்வளவோ சட்டங்கள் இருந்தாலும் சட்டங்கள் மனித உயிர்களை காயப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதில்லை, மனிதர்களை நெறிப்படுத்தவே. சட்டங்களை மனிதர்கள் உருவாக்கினோம். அதனால் நமக்கு அதில் அசௌகரியங்கள் வரும்போது திருத்திக் கொள்கிறோம். அதோடு சட்டம் செயல் இழக்கும் போது அதை எழுதியவரை யாரும் தேடவில்லை. மாறாக அதை சரிப்படுத்த அதில் தேர்ந்தவர்களை நாடுகிறோம். வேறு நாட்டின் சட்டத்தை பின்பற்றுவதில்லை. சம்பிரதாயம் சாஸ்திரம் புரியாத, அதை ஒட்டி வாழ முடியாத பட்சத்தில் நூல்களை படித்து ஆராயாமல், அதை நன்கு கற்றவர்களை நாடி வழி தேடாமல் அதை பழித்து வேறு வழிக்கு தடம் மறுக்கிறோம். சாந்தி தன் குழந்தை பள்ளிக்கு போன போது சொன்ன பாஸ்தா போடுமா என்ற அந்த ஒரு வசனத்துக்கு பின்னால் இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து கொண்டே அடுக்களை புகுந்தாள் அடுத்த வேலைக்காக. காகம் சூரியனை நோக்கி பறந்து சென்றது. கதை இத்துடன் முடிந்தது. நல்வழி பெறுவோம்.